ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதன் பிறகு வந்த நாட்களிலும் கதிரின் பார்வைகள் சாராவை இன்னும் அதிகமாக தொடர ஆரம்பித்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் அவள் சுத்தமாக கண்டு கொள்ளவில்லை. ஏன் அவன் ஒருவன் இருப்பதாக கூடவே அவள் காட்டிக்கொள்ளவில்லை. ஆஃபீஸ் விஷயமாக கதிர் ஏதாவது பேசினால் மட்டுமே இயல்பாய் பேசுவாள். அவளின் இந்த உதாசீனம் அவனுக்கு அவள் மீது இருக்கும் ஈர்ப்பை அதிகரித்து அவளை அடைய வேண்டும் என்கின்ற வெறியையே அவனுக்கு தந்தது. அந்த வெறி அவள் மீது இருக்கும் கொஞ்ச நெஞ்ச பயத்தையும் போக்கியது. ஆஃபீஸில் அன்று ஓவர் டைம் செய்துவிட்டு லேட்டாக வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் சாரா. அப்பொழுது திடீரென்று அவளை தடுத்து அவள் முன் வந்து நின்ற கதிரை பார்த்தவளுக்கு திக்கென்று இருந்தது. அவளை பார்த்தாலே கண்களில் பயம் கொண்டு 4 அடி தள்ளி நிற்கும் கதிர் இவன் இல்லை என்பதை உணர்ந்தவள் நெஞ்சின் படபடப்பை சுத்தமாக அடக்கி, என்ன சார் வேணும்? ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் என்று இயல்பான குரலிலேயே சொல்லிவிட்டு அவனை தாண்டி செல்ல பார்த்தாள். மீண்டும் அவள் முன்பே வந்து நின்றவன், உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றான். அவனின் இந்த தைரியம் அவளுக்கு உள்ளுக்குள் குளிரை பரப்பியது. யாரும் இல்லா இந்த தனிமையான நேரத்திற்காக காத்திருந்து அவளை அணுகியது வேறு அவளுக்கு இன்னும் பயத்தை கொடுத்தது. அதை அவனிடமிருந்து மறைத்தவள், சார் நாளைக்கு பேசிக்கலாமே, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸ்கூட்டியை ஓட்டிகிட்டு போகிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் வேணா நாளைக்கு சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு வரேனே, அப்போ பேசிக்கலாம் என்று குரலில் இனிமை தடவி பேசினாள். அவளின் இந்த அணுகுமுறை அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்ததோடு பொய் பேசும் அவளது துடிக்கும் உதடுகளை ரசிக்கவும் செய்தது. எதுவும் பேசாமல் தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருப்பவனை கண்டு புன்னகை சிந்தியவள், சார் நான் கிளம்பவா என்று கேட்டாள். இவ்வளவு நேரம் அவளின் இந்த இனிமையான பேச்சில் லயித்திருந்தவன் அந்த புன்னகையில் தன்னை மீட்டெடுத்தான். தலையை பலமாக உலுக்கி, என்ன சாரா, என்கிட்டயே நடிக்கிறியா என்று கேட்கவும் அவள் முகம் பயத்தில் வெளிரியது. உன் நடிப்புக்கெல்லாம் இனிமேல் நான் ஏமாற மாட்டேன், நீ காட்டுற பூச்சாண்டிக்கவும் பயப்பட மாட்டேன், இப்போ நீ என் கூட பேசியே தான் ஆகணும். சில நொடிகள் கண்களை மூடி தன்னை சமன்படுத்தியவள் அவன் மீதான பயத்தையும் சேர்த்தே விழுங்கினாள். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவள், என்ன பேசணும் என்றால் குரலில் கடுமை தொனிக்க, இதுதான் சாரா, உனக்கு இந்த நடிப்பெல்லாம் செட் ஆகலாமா என்று அவனை முறைத்து பார்த்தாள். என்ன விஷயம்னு சொல்கிறீங்களா இல்லையா? சொல்கிறேன், நீயும் என்னை லவ் பண்ணணும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, ஸோ வாட்? உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, நீ ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துருக்கணும். எது பேசினாலும் எதிர்த்து பேசுகிற இந்த வாயை எங்கேருந்து தான் வாங்கினேன்? உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு என்னை வேண்டான்னு சொல்கிற? சரி, நான் என்ன பண்ணுனா என்னை ஏற்றுப்பேன்? ஹலோ பாருங்கள் சார், உங்களுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ என்ன ரொம்ப சீண்டி விடுற சாரா, உன்னை அடைய நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் எனக்கு வேண்டான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் அந்த எல்லையை தாண்டியும் போவேன் சார். பார்க்கலாம் சாரா, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இப்போ எனக்கு வழி விடுறீங்களா? சரி போ என அவன் நகரவும் அவனை முறைத்து கொண்டே சென்று விட்டாள். நடந்த விஷயங்களை கௌதமிடமும் கதிர் கூறினான். ஏன் தான் இந்த பொண்ணை இத்தனை பிடிவாதம் பிடிக்குதோ தெரியல. கதிர், நான் சாரா கிட்ட பேசுகிறேன் என்று கௌதம் கதிருக்கு நம்பிக்கை அளித்தான். கௌதம் சொன்னது போலவே மறுநாள் சாராவை அழைத்து பேசினான். சார், நீ ஏன் கதிர் ஏற்றுக்க மாட்டேங்கிற? கதிர் ரொம்ப நல்லவன், உனக்காக எதுவும் செய்வாமா? ப்ளீஸ் அட்லீஸ்ட் அவனை வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் ஆச்சும் சொல்லேன். பாஸ், எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? கல்யாணம் பண்ணிவிட்டு புருஷன் குழந்தைன்னு சின்ன வட்டத்தில் வாழ எனக்கு இஷ்டம் இல்லை. கர்த்தருக்காக என்னையே நான் அர்ப்பணிச்சிருக்கேன். நன்னாக போகிறேன். வாட் என்றவனின் குரலில் அதிர்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. ஏன், என்ன பைத்தியமா சாரா? உனக்காக கதிர் இருக்கும்பொழுது நீ எதுக்கு நன்னாகணும்? அதுக்கு முதல்ல உன் வீட்டில் ஒத்துக்குவாங்களா? பாஸ், நான் இந்த டிசிஷன் எடுக்கும்போது யார்கிட்டையும் கன்சிடர் பண்ணலை. யாரோட சம்மந்தமும் எனக்கு தேவையும் இல்லை. என் அப்பா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா என்னோட இந்த முடிவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அம்மா அப்படி இல்லை. இருந்தாலும் அவங்களையும் மீறி என்னால் போயிருக்க முடியும். ஆனால் அவங்க உடம்பு சரியில்லாத அவங்கள பார்த்துக்கிற கடமை எனக்கு இருக்குது. என்னால் பாதியிலேயே அவங்கள விட்டுட்டு போக முடியல. அவங்க கொஞ்சம் பழைய மாதிரி சரியாயிட்டாங்கன்னா நான் என் வெளியில் போயிடுவேன். சார், நீ ஃபஸ்ட்டு இப்படி பேசுகிறத நிறுத்து. இந்த முட்டாள்தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு கதிரை ஏற்றுக்கோ. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். வேணாம் பாஸ், என்னை என் வழியில் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் என் மனசை கலைக்க நினைக்கிறது உங்களுக்கு பாவத்தை தான் கொடுக்கும். சாரா, நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் சொன்னால் கூட கேட்க மாட்டியா? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். உனக்கு அவன் மேலே லவ் வராட்டி கூட பரவாயில்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை நான் உனக்காக எங்கேயோ செத்துருவான். என்னது ஃப்ரெண்டா? சேச்சா, இல்லை பாஸ், உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கிற அளவு எனக்கு ஸ்டேட்டஸோ தகுதியோ எதுவுமே கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறது வெறும் பாஸ் ஸ்டாஃப் ரிலேஷன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் என்னால் யாருக்காகவும் மாற முடியாது. அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சா நான் சொன்னதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லி என் பின்னாடி வரவேணான்னு மட்டும் சொல்லுங்கள்.
இல்லை அதையும் மீறி அவன் என் பின்னாடி தான் வருவேன்னு அடம் பிடிச்சா அதையும் ஃபேஸ் பண்ண நான் ரெடியாக தான் இருக்கேன் என்று கூறி சென்றவளை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ உடைவது போல் இருந்தது. கதிரை அவமானப்படுத்தியதற்காக அவன் அவளை அப்படி திட்டி இருக்கக்கூடாது. அவள் பக்கம் இருந்தும் சற்று யோசித்திருக்க வேண்டும். இதனால் வரை கதிர்க்காக மட்டுமே அனைத்தையும் செய்ய சொன்ன மனம் இப்பொழுது ஊஞ்சலாடத் தொடங்கியது. அவளுக்காகவும் யோசிக்க தொடங்கினான். உடனே கதிரை தேடி சென்றவன் அவள் கூறியதனைத்தையும் சொல்லிக்கூட கதிர் அதை ஏற்க மறுத்து விட்டான். கௌதம், நீ இவ்வளோ நாளாக எனக்கு ஃபேவராக தானே இருந்த, எப்படி திடீர்னு இப்படி மாறிட்ட? நீ மாறினாலும் பரவாயில்ல, நான் மாற மாட்டேன். எனக்கு அவள் கிடைச்சே ஆகணும். அதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன். கதிர், போதும். நீ எடுக்கிற முயற்சி நல்ல விதமாக இருந்து அதுக்கு அவள் சம்மதிச்சிட்டான்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் நீ தப்பான வழியை தேர்ந்தெடுத்தா நீ கண்டிப்பாக என்னை தாண்டி தான் அவன் கிட்டே போக முடியும். சரிடா, நீ சொல்கிற நேர்மையான வழியிலேயே அவள் ஜெயிச்சு காட்டுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விட்டான். அதன் பிறகு வந்த 2 வாரங்கள் அமைதியாக கழிய ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் சென்று கொண்டிருந்ததால் யாருக்கும் மற்றவரிடம் பேசும் வாய்ப்பின்றி போனது. அஞ்சு கதிர் அவசரமாக அப்பொழுதுதான் ஆஃபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து அங்கே வந்த கதிரின் அப்பா சிதம்பரம், கதிர் உன் கூட கொஞ்சம் பேசணும் என்றார். என்னப்பா பேசணும்? ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஈவினிங் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறம் பேசலாமே. இல்லை, இப்பயே தான் பேசணும் என்றவரை வினோதமாய் பார்த்தவன் சரி சொல்லுங்க என்றான். கதிர், இன்றைக்கி ஈவினிங் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அதில் கதிர் அதிர்ந்து போனான். எதுக்குப்பா இவ்வளோ அவசரம்? கொஞ்ச நாள் போகட்டுமே. இல்லை, உனக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சுல்ல, ஸோ உடனே முடிஞ்ச வரை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அப்பா வேணாம். ஏண்டா? அவன் அமைதியாக நிற்கவும், எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ கௌதமோட ஆஃபீஸுக்கு அடிக்கடி போகும் பொழுதே நினச்சேன் இப்படி எதையாச்சும் இழுத்து வைப்பேன்னு. யாரோ கிறிஸ்டின் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கியாமே, அது இல்லைப்பா என்று அவன் தயங்கவும் பலாரென அவன் கன்னத்தில் அறைந்தவர் கோபக்குரலில் கத்தத் தொடங்கினார். ஒழுங்கா நான் காற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்துகிற வேலையை பாரு. அதை விட்டுட்டு யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்து நின்ன உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி கடலில் தூக்கி போட்டுருவேன். அதை ஞாபகம் வச்சுட்டு ஈவினிங் பொண்ணு பார்க்குறதுக்கு வந்து சேரு என்று சொல்லிச் சென்றார். கதிர் அப்படியே விக்கித்து நின்றான். உடனே கிளம்பியவன் கௌதமிடம் சென்று அனைத்தையும் கொட்டினான். கௌதமும் கண்டிப்பாக இந்த திருப்பத்தை எதிர்பார்க்கவில்லை. வெகு நேரம் யோசித்தவன், கதிர், பேசாமல் நீ உன் அப்பா சொல்கிறத கேட்கறது தான் பெட்டர். கௌதம் என்று கதிர் கத்தியே விட்டான். எனக்கு சாரா வேணும். என்னால் அவளை மறக்க முடியாது. கதிர், பைத்திய மாதிரி பேசாத. ஒருவேளை சாராவும் உன்னை லவ் பண்ணி இருந்தால் எங்கேயாச்சும் ஓடி போய் மேரேஜ் பண்ணி இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க நிலமையில எதுவும் செய்ய முடியாதடா. ஆனால் சாரா இல்லாட்டி நான் கண்டிப்பாக செத்துருவேன் என்ற கதிரை ஆதரவாக அணைத்து கொண்டவன். கதிர், இங்கே பாரு, நீ இப்போதைக்கு அப்பா சொல்கிற மாதிரி பொண்ணு பார்க்க போ. எதுவானாலும் அப்புறம் பேசிக்கலாம். கௌதம் சொன்னபடியே கேட்டு கதிரும் பெண் பார்க்க கிளம்பி சென்றான். தன் அப்பா அம்மாவுடன் கிளம்பி சென்றவனுக்கு அங்கே எதுவுமே பிடிக்கவில்லை. அந்த பெண் சுசித்ரா என்னமோ அழகாகத்தான் இருந்தாள். கல்லூரி படிப்பை அப்பொழுதுதான் முடித்திருந்தாள். கதிரிடம் எந்த அபிப்பிராயமும் கேட்கப்படவில்லை. அடுத்த வாரமே திருமணம் என்று பேசி முடிக்கப்பட்டதில் அவன் அதிர்ச்சியில் உறைந்தான். வீட்டிற்கு வந்ததும் அனைவரிடமும் கத்தத் தொடங்கிவிட்டான். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் என்னால் ஆட முடியாது. இந்த ஏற்பாட்டையெல்லாம் நீங்கள் உடனே நிறுத்தாட்டி நான் எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன். தாராளமாக போப்பா. ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கள் எல்லாத்துக்கும் கொல்லி வச்சுட்டு போயிடு அப்பா என்று கத்தியவனை தோளில் கை வைத்து சமாதானப்படுத்தியவர், இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னு வச்சுக்கோ, என்னையும் அம்மாவையும் நீ பொணமாக தான் பார்க்க முடியும் என்று சொல்லி சென்றவரை கையாலாகாத தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். உடனே ஓடி வந்த கௌதமிடம் அனைத்தையும் கொட்டியவன், கௌதம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கடா, என்ன பண்ணுறதுனே தெரியல என்று மிகவும் கலங்கி போய் பேசியவனை கண்டு கௌதமிற்குமே பயம் தொற்றிக்கொண்டது. கௌதம், நான் ஒரு வாட்டி சாரா கிட்ட பேசணும், ப்ளீஸ்டா. சரி கதிர், நாளைக்கு அவள் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் வர சொல்கிறேன். ஆனால் என்ன பேசுவ? தெரியல, ஏதாச்சும் பேசணும், ஒத்துக்க வைக்கணும் என்ற கதிரை பாவமாய் பார்த்த கௌதமிற்கு நிச்சயமாக தெரியும் அவள் ஒரு நாளும் சம்மதிக்கப் போவதில்லை என்பது. மறுநாள் காலையில் சாரா வந்தவுடன் அவளை அழைத்து கௌதம் பேசினான். சாரா, கதிருக்கு அவங்க வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உனக்கு எந்த வருத்தமும் இல்லையே? எனக்கு என்ன பாஸ் வருத்தம் இருக்க போகுது? ஆனால் கதிர் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். உன்கிட்ட ஏதோ பேசணுமா? என்கிட்ட எதுக்கு பேசணும்? சாரா, ப்ளீஸ் எனக்காக போய் பேசிட்டு வாயேன். நீ தான் உன்னோட டிசிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கியே, அதே மாதிரி அவன்கிட்ட ஃபைனல் கட்டாக பேசிட்டு வந்துரு. ஆனால் பாஸ் என்று அவள் ஏதோ தயங்கியபடி பேச வந்தவளை தடுத்தவன், ப்ளீஸ்மா, இந்த ஒரு வாட்டி மட்டும்தான். இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன் என்றவன் உறுதியளித்தான். ஒரு பெருமூச்சுடன் வந்தவள், சரிங்க பாஸ் என்று விட்டு கதிரிடம் பேச தயாரானாள். கதிர் வந்தவுடன் அவனது அறையிலேயே சாராவையும் கதிரையும் விட்டுவிட்டு வெளியே கௌதம் சென்று விட்டான். சாரா எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கவும் கதிரை பேசவும் தொடங்கினான். சாரா, எனக்கு எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தெரியும் சார், பாஸ் இப்போ தான் சொன்னாங்க. ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது சாரா. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அவள் எதுவும் பேசாமல் தலையை இடவலமாக ஆட்டினாள். தயவு பண்ணி நான் சொல்கிறத கேளு.
என்று அவள் கையை பிடிக்க வர அவள் கையை பின்னிழுத்து கொண்டு 2 அடி பின்னால் நகர்ந்தாள். அதில் கதிருக்கு கோபம் தலைக்கேறியது. அதுவரை கடைபிடித்து வந்திருந்த மரியாதை பன்மையெல்லாம் காணாமல் போக, ஏன் கௌதம் மட்டும்தான் உன் கையை பிடிக்கணுமா? நான் பிடிச்சாவும் கற்பு போயிடுமோ? அவன் மட்டும் எங்கே கூப்பிட்டாலும் போகிற? அவனுக்கும் உனக்கும் நடுவில் என்ன ஓடுது? சார், அசிங்கமாக பேசாதீங்க. அவருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவர் எந்த நோக்கத்தோட என் கையை பிடிக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அது கண்டிப்பாக உங்களை மாதிரியான அசிங்கமான எண்ணத்தில் இல்லை. என்ன, நான் உனக்கு அசிங்கமா? உன்னையும் அசிங்கப்படுத்துகிறேன். இப்போ நான் உன்னை ரேப் பண்ணிட்டா அப்புறம் என்னடி பண்ணுவேன்? என் காலில் வந்து விழுந்து தானே ஆகணும் என்றபடியே அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கினான். பயத்தில் முகம் விழுக்க பின்னால் நகர்ந்தவள் சுவரிடிக்க அப்படியே தேங்கி நின்றாள். சார், வேணாம், தப்பு பண்ணுறீங்க. ஆமாடி, தப்பு தான் பண்ண போகிறேன் என்று அவளை நெருங்க ஆரம்பித்தான். சில நொடிகளிலேயே தன்னை சுதாரித்தவள் வேக வேகமான பெருமூச்சுக்களை வெளியேற்றி அவன் நெருங்கும் முன்னரே அவனை நோக்கி ஓரடி எடுத்து வைத்து அவன் எதிர்பாராத நேரத்தில் அவனை பலமாக தள்ளிவிட்டாள். அவளின் இந்த தாக்குதலில் கதிர் நிலை தடுமாறி கீழே விழ அதை தனக்கு சாதகமாக்கி வேகமாக வந்து கதவை பலமாக தட்டினாள். அதற்குள் கதிர் எழுந்து விட்டிருந்தான். கௌதம் கதவை திறந்த நொடி தான் தப்பித்ததை உணர்ந்தவள் அடுத்த நொடி கௌதமை ஓங்கி அறைந்திருந்தாள். அவள் அறைந்ததில் சிறிது நேரம் அசைவற்று நின்றவன் பின்னரே உணர்வு பெற்று அவளை பார்த்து ஏய் என்று கத்தத் தொடங்கினான். சீ, உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு நல்ல பரிசு கொடுக்க பார்த்தீங்க என்று விட்டு கண்களில் நீர் வழிய அப்படியே வெளியில் ஓடிவிட்டாள். அதன் பின்னரே என்ன நடந்திருக்கக்கூடும் என்று யோகித்தவன், கதிர் என்ன பண்ணி வச்சிருக்க என்று கத்தினான். டேய், அவகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தியா? அப்படியே தப்பாக நடந்துட்டாலும் அதான் என்னை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டாளே என்றவனின் சட்டை காலரை பிடித்து கன்னத்தில் ஓங்கி அறைய ஆரம்பித்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் கௌதமை தள்ளிவிட்ட கதிர், அவளுக்காக என்னையே அடிக்கிறியாடா? ஆமாடா, இனிமே அவகிட்ட உன்னை நெருங்க விட மாட்டேன். பார்க்கலாம், அவளோட சேர்த்து உன்னையும் பழிவாங்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற கதிரை விழிகளில் பயம் துணிக்க பார்த்திருந்தான் கௌதம். காதல் ஒரு மனிதனை இந்த அளவிற்கா மாற்றும்? ஆனாலும் மாற்றியிருக்கிறதே. அடுத்த நாளும் சாரா ஆஃபீஸிற்கு வந்துதான் இருந்தாள். அழுதழுது வீங்கிய கண்களும் முகமுமாக அவளை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. அவளை எப்படி சமாதானம் செய்ய போகிறோம் என புரியாமல் கௌதம் குழம்பி தவித்தான். அவளை அழைத்து சாரா, சாரி என்று பேசத் தொடங்கினான். கதிர் இப்படி நடந்துப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுனே எனக்கு தெரியல சாரா என்று அவன் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவள் எதுவும் பேசாமல் திரும்பி செல்ல பார்த்தாள். அவள் கையை பிரித்து தடுத்தவன், நான் இன்னும் பேசி முடிக்கல, உட்காரு என்றான். எதுக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜாக்கிரதையாக இரு சாரா. ஏன் பாஸ்? கதிர் உன்னை எது வேணாலும் செய்ய சான்ஸ் இருக்குது. அவன் குரலில் தெரிந்த உண்மையான அக்கறை அவளுக்கு அவன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை உணர்த்தியது. ஏன் பாஸ், அவர் அப்படி என்ன பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல சாரா, பட் அவன் எது வேணால் செய்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கான். பாஸ், விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் எட்டி பார்த்தது. அதை துடைத்தபடியே வெளியேறியும் போனாள். அதன் பிறகான 2 நாட்கள் அமைதியாய் கழிய 3ஆம் நாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை சாரா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அவள் அம்மாவுடன் இருந்துவிட்டு இருட்டிய பின்னரே வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். யாருமில்லாத அந்த ரோட்டில் திடீரென்று ஒரு கார் அவளை இடைமறிக்க சடன் பிரேக் போட்டு ஸ்கூட்டியை நிறுத்தியவள் தடுமாறி கீழே விழுந்தாள். கையில் பலமான சிராய்ப்பு ஏற்பட்டு ரத்தம் கொட்டியது. அப்பொழுது பார்த்து அந்த காரிலிருந்து கதிர் இறங்கவும் சாரா பதறி போனாள். தட்டு தடுமாறி எழுந்து நின்றவளின் முன்பு வந்து நின்றவன், கடைசியாக உன்கிட்ட கேட்குறேன், உன்னால் என்ன லவ் பண்ண முடியுமா முடியாதா? எத்தனை வாட்டி சொல்கிறது, முடியாது 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 என்று அவள் கத்தினாள். ஏய் நிறுத்து! திடீரென காரிலிருந்து ஏதோ பாட்டிலை எடுத்து வந்தவன் அதை அவள் முன் நீட்டி, இது என்னென்னு தெரியுமா? ஆசிட். இதை மட்டும் உன் முகத்தில் ஊற்றுனன்னு வச்சுக்கோயேன், உன் மூஞ்சியெல்லாம் பொசுங்கி நாசமாயிருவேன். எனக்கு கிடைக்காத உலகு யாருக்கும் கிடைக்கவே கூடாது. இப்போ சொல்லு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கையா இல்லை இதை உன் மேலே ஊற்றவா என அவன் கண்களில் அனல் பறக்க சொல்லி கொண்டிருக்க பயத்தில் எச்சில் விழுங்கியபடி நின்று கொண்டிருந்தாள் சாரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பேலன்ஸ் நாவல் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரி வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.